தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பானவர்களே, நமது மண்ணின் சொந்தக்காரர் கோடி அற்புதருக்கு விழா எடுத்து சிறப்பிக்க நவநாளாம் 10ஆம் நாளில் விரதமிருந்து கோவிலை சுற்றி கொடுத்து தினமும் மாலை திருப்பலி கண்டு தினமும் சிந்திக்க ஜெபிக்க நமது புனிதரின் புண்ணியங்களில் ஒரு சிலவற்றையாவது நம்முடையதாக்கி வாழ முயற்சித்து கொண்டிருக்கும் உங்களை இன்னும் சிறப்பாக இன்றைய சிந்தனையாக ஏழைக்கு இறங்கி கடன் கொடுப்பவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறான், இறுதியில் அவனுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்ற கருத்தை தெளிவுபடுத்தி திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கும் அருட்தந்தை ஜெகன் ராஜா அவர்களையும் நமது பாசமிகு பங்கு தந்தை அந்தோணி வியாகப்பன் மற்றும் அருள் சகோதரிகளையும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் பூக்காரர்கள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றோம். பணக்காரரா குடும்பத்தில் நம் புனிதர் பிறந்தாலும் பண்பிலும் புண்ணியத்திலும் இறை பக்தியிலும் ஜெபத்திலும் உழைப்பிலும் ஏழைகள் மீது இரக்கமும் அன்பும் பணிவும் கொண்டவராக திகழ்ந்தார். அந்தோணியாரை அறியாதோர் யாருமே இல்லை என்று சொல்லலாம். பல பங்குகளிலும் அந்தோணியார் திருத்தலம், அந்தோணியார் மேலுள்ள பக்தி நிறைய காண கிடக்கிறது. அந்த புனிதரின் பெயர் கொண்டோர் நமது ஊரிலும் வீடுகளிலும் குறைந்தது 2 பேராவது இருப்பது காண முடிகிறது. அதற்கு காரணம் புனிதரின் அருளும் அவரிடம் மக்கள் கொள்ளும் நம்பிக்கையுமே ஆகும். 13 எண் என்பது அபசக்குணம் என்பதை நம் புனிதர் 13 நாட்களையும் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக மாற்றிவிட்டார். இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரதம் இருந்து 13 நாட்களும் 13 திரிகள் ஏற்றி 13 முறை கோவிலை வலம் வந்து கொடிமரத்தை சுற்றி கொடுத்து குழந்தை வரம், திருமண வரம் மற்றும் உடல்நல தேவைகளுக்காக வரங்களுக்காக நம்பிக்கையோடு கேட்போருக்கு கிடைக்கும் வரங்களாகும். முற்காலத்தில் 81 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் மண்கலயத்தில் வைத்து அந்தோணியாரை மகிமைப்படுத்தினர். ஆனால் இன்று அற்புதமான ஆலயத்தில் வைத்து மகிமைப்படுத்துவது போற்றுதற்குரியது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். வற்றா வரம் தரும் நம் புனிதர் நம் ஊரையும் பங்கையும் பணிபுரியும் அருட்தந்தை அருள் சகோதரிகள் மற்றும் இம்மண்ணிலே பிறந்து பிற இடங்களில் பணிபுரியும் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்போம். சிறப்பாக பங்கு தந்தைக்கு உதவியாய் ஆலோசனைகள் தந்து வழிநடத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பங்கு பேரவை இன்னும் சிறப்பாக நவநாட்கள் துவங்கி திருவிழா வரை தாராளமாக கோவிலுக்கு மல்லிகைப்பூ தந்து உதவும் பூக்காரர்கள் அவரது குடும்பங்களை இறைவன் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். புனித பவுலோடியாரை போன்று முன்மதியுடன் பேசவும் அந்தோணியாரை போன்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பிறரை அணுகி உதவி செய்யவும் வரம் வேண்டுவோம். இன்றைய நாளை சிறப்பிக்கும் பூக்காரர்கள் பங்கு பிறவை மற்றும் குடும்பங்கள் அனைவரும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நலன்களும் வரங்களும் இறை ஆசையும் பெற்று வாழ இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசை பெறுவோம். சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைந்தல் வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 30, அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 30, அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து சவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதுதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதுதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தரித்து விடுவன் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிடும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிடம் நீ சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 19 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 19 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பேருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிடமகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பங்கு திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த நவநாட்களில் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியில் கலந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்தோணியாரின் பரிந்துரையை இறைஞ்சுவதில் நானும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இன்று நமக்கு நல்ல மழையை தந்து நமது மண்ணையும் நம் மனத்தையும் குளிர்வித்திருக்கிறார். நம்முடைய கால்நடைகளெல்லாம் பயிர் பச்சைகள் நிரம்ப உண்பதற்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே கரங்களை தட்டி நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். 100 டிகிரி, 105 டிகிரி, 115 டிகிரின்னு வெப்ப அலைகள் வீசிக்கொண்டிருந்த இந்த கோடை காலத்தில் பருவமழை பெய்வதைப் போல ஆண்டவர் இன்று நமக்கு நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். நான் சேந்தமரத்தில் கிளம்பும் போது மழை இல்லை. மானூரை தாண்டி வர கூட என்னதில்லை, மழை இல்லை. மானூரெல்லாம் தாண்டி இங்கே வந்த பிறகு ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இவ்வளவு மழையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலருடைய பெருவிழாவினுடைய நவநாட்களில் சிந்திப்பதற்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையை இன்றைய நாளினுடைய நவநாளின் மறையுறை சிந்தனையாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை வாசிங்க பார்ப்போம். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே அவருக்கு திருப்பி தந்து விடுவார். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது என்றால் நாம் மனிதர்களிடம் எனக்கு இது தேவை என்று கடனாக கேட்கிறோம். சில நேரங்களில் தருகிறார்கள், பல நேரங்களில் தருவதில்லை. மனிதர்களுடைய நிலைமை என்ன, உறவுகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா
நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு நோய் நொடி வந்துச்சு, திடீர்னு ஒரு திருமண காரியத்திற்கோ பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கோ பண தேவை வந்திருக்கிறது. அப்படி தேவையில் இருக்கிற நிலைமையில் நாம் இருக்கிற பொழுது, அந்த நிலைமையை மற்றவர்கள் அறிந்து கொண்ட பொழுது நாம் அவர்களை சந்தித்தால், இவ எங்கே நம்மள்கிட்ட கடன் கேட்டுருவாளோ அப்படின்னு நேராக வந்தாலும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு போய்கிடுவாங்க. சொந்தமாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கழுத்தில் காதில் கிடக்கதை கேட்டு அடகு வைக்க கேட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே வாலண்டியராக வந்து என்ன செஞ்சுருவாங்க, போன வருஷமே அடகு வச்சேன், இன்னும் என்ன செய்யலை, திருப்பவே இல்லை, வட்டி கூட கட்டாமல் கிடக்கு அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க, வாலண்டியராக வந்து ஆஜராகிடுவாங்க. எனவே நம்மிடம் இருப்பதை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு தயங்குகிறோம். இந்த தயக்கம் உறவு நிலைகளை பாதிக்கிறது. இப்போ மனிதர்களுக்கு கடன் கொடுக்கிற பொழுது தயங்குகிறோம் என்றால், இன்றைய இறை வார்த்தை நீதிமொழி புத்தகம் சொல்லுகிறது, நாம் யாருக்கே கடன் கொடுக்கலாமா, கடவுளுக்கே கடன் கொடுக்கலாமா. அது எப்படி கடவுளுக்கு கடன் கொடுக்க முடியும்? இந்த உலகத்திற்கே படி அளக்கக்கூடியது கடவுள், இந்த உலகத்திற்கே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் கடவுள். நாம் சில நேரங்களில் காணிக்கை பாடல் பாடுவோம், என்கிட்ட என்ன இருக்குது, பொண்ணும் பொருளும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதை நான் தருவேன் இறைவா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நாம் என்ன செய்வோம். பொதுவாக காணிக்கை பாடல்கள், எல்லா பாடல்களையும் பாருங்கள், எதை நான் தருவேன் இறைவா, பொண்ணும் பொருளும் ஒன்றுமில்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையாக இருக்கேன், மண்ணாக இருக்கேன், இப்படி தான் பாட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை, நம்மகிட்ட எல்லாம் இருக்க தானே செய்யுது. ஆனால் கடவுள்கிட்ட பாட்டு பாடி சில நேரங்கள் என்ன செஞ்சுக்கிடுவோம், ஏமாற்றிக்கிடுவோம். ஏமாற்றிட்டு கடவுளையே எப்படி ஐஸ் வச்சிருந்தது, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, தந்தாய் எல்லாம் நீ தான் தந்தாய், திரும்பி எல்லாத்தையும் ஒன்றுட்டு என்ன செஞ்சுருந்தோம், தந்துருதோம் அப்படின்னு சொல்லி, இறைவனே எனக்கு எல்லாம் தந்தார், நான் இறைவனுக்கே கொடுத்து விடுகிறேன் என்று பாடுவதுண்டு. இது வெறும் பாடல் அல்ல. இந்த பாடலுடைய பொருள் என்ன? நம்மிடம் இருப்பதெல்லாம் நம்முடையதல்ல, நம்மிடம் இருப்பதெல்லாம் நம்முடையது அல்ல, எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது, எல்லாமே நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டது. விவிலியம் சொல்லுகிறது, யாராவது நம்முடைய தேவைக்கு வேண்டும் என்பதற்காக கடவுளிடம் கொடுத்து வைத்திருக்கிறோமா? இல்லை, கடவுள் தான் நம்முடைய தேவைக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அதனால தான் படைத்ததெல்லாம் படைத்தான், யாருக்காக படைத்தான்? அவன் ஒருத்தருக்காக படைத்தான், இல்லை ஊருக்காக படைத்தான். எல்லாத்தையும் நான் மட்டுமே ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று எனக்காக மட்டுமே இறைவன் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. பல நேரங்களில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எல்லாம் எனக்கு எனக்கு என்று நாம் நம்மை பற்றியே சிந்தித்துக் கொள்கிறோம். நான் எனது குடும்பம் என்கிற குறுகிய வட்டத்திற்குள், சுயநல எல்லைக்குள் நின்று விடுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளுக்கே கோபம் வந்துடுது. விவிலியம் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரன் சகோதரியை நீ அறிவிலியே என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருத்தனை பார்த்து அறிவிலியே, லூசு, முட்டா பயல அப்படின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் என்ன தண்டனை? நரகம். முட்டாள்னு சொன்னதுக்கு யாராவது நரகத்தில் தூக்கி போடுவானா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய தப்பு தண்டனைலாம் இருக்கு. இவ்வளோ பெரிய தப்புக்கள்லாம் விட்டுட்டு விவிலியம் சொல்லுகிறது, உன் சகோதரனே நீ முட்டாளே என்றால் எங்கே போவ? நரகத்துக்கு போவ. அப்படி சொன்ன இயேசுவே ஒருத்தனை பார்த்து முட்டா பயல அப்படின்னு திட்டியிருக்கார். திட்டினாரா திட்டலையா? இயேசுநாதர் யாரையா பார்த்து முட்டா பயலன்னு திட்டினாரா? அப்படிலாம் திட்டிருக்க மாட்டார் அவர். நல்ல இப்படி யாரை திட்டுவார் சொல்லியிருக்காராமா? முட்டா பயலன்னு நம்ம லாங்குவேஜில் நான் சொல்கிறேன், ஆனால் அதனுடைய மற்றொரு லாங்குவேஜில் சொன்னார் அறிவிலியே. அறிவிலியேன்னா என்னது? முட்டா பயல் தானே அர்த்தம். அதைத்தான் இயேசு சொல்கிறார். அறிவிலியே அப்படின்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான மொழியில் இலக்கிய நயத்தோட அறிவிலியே. நம்ம யாராவது பார்த்து அறிவிலியே அப்படின்னா உங்களுக்கு கோபமே வராது. யோசிச்சு பாருங்க, எவனால பாதி அர்த்தம் புரியாது. யாராவது நீங்கள் அப்படி திட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும்? செந்தமிழில் போய் திட்டிடணும். அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, புரியாது. அவனை போய் லூசு பேல, முட்டா பேல அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி நீ முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்னு கோபம் வரும். இயேசுவே சொல்கிறார் அறிவிலியே. அறிவியலான முட்டாளே. விவிலியத்தில் இயேசு இவனைத்தான் இவ்வளவு கடுமையாக திட்டுகிறார். இவ்வளவு கடுமையாக இயேசு திட்டுகிறார். எதற்கு அவனை அறிவிலியே என்று சொல்கிறார்? எதற்கு முட்டாளே என்று சொல்லுகிறார்? ஏன் அவன் அவ்வளவு கோபமாக திட்டினார்? அவன் என்ன தப்பு பண்ணான்? அடுத்தவன் சொத்தை ஏதாவது அடிச்சு பிடிக்குனானா? யாரையாவது கொலை கொள்ள பண்ணானா?
என்ன பண்ணா? யாரை திட்டினாரு? அறிவற்ற செல்வன், ஒரு பணக்காரன். அந்த பணக்காரன் தனக்கு விளைந்ததெல்லாம் நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு, நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு. மகசூல் கிடைச்ச உடனே அந்த நெல்லையோ கோதுமையையோ அந்த திராட்சைகளையோ பார்லியையோ பதுக்கி வைப்பதற்கு அல்லது சேர்த்து வைப்பதற்கு களஞ்சியம் இல்லை, கூடாரம் இல்லை. அதனால என்கிட்ட இருக்க வீட்டை இடிச்சிட்டு நான் இன்னும் என்ன செய்வேன்? ரொம்ப பெருசாக கட்டுவேன். கட்டி எனக்கு விளைஞ்சதெல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிடுவேன்? சேர்த்து 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 வச்சுக்கிட்டு என்னை பார்த்து நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நெஞ்சே ஆறுதல்கொள், இளைப்பாறுகொள், சந்தோஷப்படு, ஜாலியாயிரு. ஏன் ஜாலியாயிரு? உனக்கு தேவையான அளவிற்கு நீ என்ன செஞ்சிருக்க? சேர்த்து வச்சிருக்கிற என்று உன்னுடைய இதயத்தை பார்த்த நீயே என்ன செய்? பொள்ளிக்கொள் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பந்தான் கடவுள் அவனுக்கு சொல்லுகிறார், அறிவிலியே, முட்டாப்பையில, நீ கவலையே படாண்டா, நல்லா சேர்த்து வச்சிருக்கிற, நல்லா சாப்பிடலாம்னு சொல்றிய, இன்னைக்கு ராத்திரியே மண்டையை போட்டுட்டன்னா நீ சேர்த்து வச்சது யாருக்கு போகும்? நீ இடிச்சு பெருசா கட்டி சேர்த்து சேர்த்து குமிச்சு குமிச்சு வச்சிருக்கிறிய, இது யாருக்கு செல்லும்? ஒன்றுக்கும் உதவாது. அதுதான் நீ அறிவிலியே, அறிவில்லாமல் ஞானமில்லாமல் இருக்கிறாய். எனக்கு எனக்கு என்று நான் பதுக்கி வைக்க எனக்கு அறிவற்ற தன்மைதான் வருகிறது. இன்னைக்கே செத்து போயிட்டானா யாருக்குடா போவோம்? நீ யாருக்கு சேர்த்து வச்சிருக்கிற? எனவே இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், கடவுள் கொடுத்ததை, இறைவன் கொடுத்ததை இல்லாதவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ அறிவாளி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பணக்காரனை பார்த்து அறிவிலியே என்று சொன்னார். விவிலியத்தில் இயேசு செல்வந்தர்களை, செல்வத்தை பாராட்டியதே இல்லை. பைபிளில் இயேசுநாதர் பணக்காரங்களை என்ன செஞ்சதில்லை? பாராட்டினதே கிடையாது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் முடிஞ்சா கூட நீ என்ன செஞ்சிருக்கிட மாட்ட? பரலோகத்துக்கு போய்கிட மாட்ட. முட்டாப்பேல் திட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரே ஒருத்தரை மட்டும்தான், ஒரே ஒரு பணக்காரனை மட்டும்தான் அவர் பாராட்டுறார். வெரி குட், சூப்பர் அப்படின்னு ஒரு பணக்காரனை தான் என்ன செய்தார்? பாராட்டுறார். எந்த பணக்காரனை பாராட்டுறார்? இன்னைக்கு நற்செய்தி வாட்சியனால சடக்குன்னு சொல்லிட்டேல, சக்கேயுவை இயேசு என்ன செய்கிறார்? பாராட்டுகிறார். எப்படி பாராட்டுகிறார்? இவன் ஆபிரகாமின் மகன். அந்த பணக்காரனை பார்த்து என்ன சொன்னார்? அவன் அறிவிலி என்று சொன்னார். ஆனால் இந்த பணக்காரன் சக்கேயுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இவன் யாருடைய மகன்? ஆபிரகாமின் மகன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் விவிலியம் கடவுளை எப்படி அழைக்கிறது, கடவுளை எப்படி அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா, நாம் ஒவ்வொருத்தரையும் திருமதி, மாண்புமிகு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு பதவிக்கு ஏற்ற மாதிரி சொல்ற பாருங்க. கடவுளை எப்படி அழைக்கிறார்கள்? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று குலமுதுவர்களின் பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள். அப்படி குலமுதுவர்களில் முதன்மையானவராக இருக்கிற ஆபிரகாம், அந்த ஆபிரகாமை வைத்து இயேசு சொல்கிறார், இவர் ஆபிரகாமின் மகன். அவன் அறிவிலி, இவன் ஆபிரகாமின் மகன். ரெண்டையும் இயேசு தான் சொல்றார். ரெண்டு பேருமே ரெண்டு பணக்காரங்களை பார்த்து சொல்லுகிறார். அவன் எதற்கு அறிவிலி? எல்லாவற்றையும் எனக்கென்று பதுக்கி வைத்துக் கொண்டான், எனவே அறிவிலி. இவன் ஏன் ஆபிரகாமின் மகன்? இவன் என்னிடம் இருப்பதை நான் 2, 3, 4 மடங்காக என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் சொத்துல பாதியை எடுத்து கொடுத்துருந்தேன். யாரையாவது நான் அடிச்சு பிடிச்சி சம்பாதிச்சிருந்தோம்னா 100 ரூபா அவன்கிட்ட வாங்கியிருந்தா எவ்வளவு ரூபா திருப்பி கொடுத்துருவேன்? 400 ரூபா திருப்பி கொடுத்துருவேன். ஆனால் இணைச்சட்டம் 2 மடங்காக தான் திருப்பி கொடுக்கணும். 100 ரூபா நீ அடுத்தவனை ஏமாற்றி வாங்கினா எப்படி திருப்பி கொடுக்கணும்? ரிட்டனா 200 ரூபா கொடுத்தா போதும். ஆனால் சக்கேயோ 1 படி, 2 படி, 3 படி, 4 படி மேலே போய் சொல்லுகிறார், நான் 4 மடங்காக 100 ரூபாய்க்கு 400 ரூபா என்ன செஞ்சிடறேன்? திருப்பி கொடுத்துடுறேன். தன்னிடம் இருப்பதையெல்லாம் எப்பொழுது சக்கேயு அடுத்தவருக்கென்று அள்ளி கொடுக்க நினைத்தானோ அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ ஆபிரகாமின் மகன் என்று. அவனுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வரிதான், நான் அறிவிலியா ஆபிரகாமின் மகனா? ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கனவுல வந்தா என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? என்னை பார்த்து அறிவிலியே என்று சொல்லுவாரா? இல்லை, நீ ஆபிரகாமின் மகள், நீ ஆபிரகாமின் மகன் என்று என்னை உச்சி முகர்ந்து ஆசீர்வதிப்பாரா? அது நம்ம கையில் தான் இருக்கு. என்னிடம் கடவுள் கொடுத்ததை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறது. இணைச்சட்ட புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7 to 11 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த 2025ஆம் ஆண்டை
அன்னையாம் திருச்சபை இயேசு கிறிஸ்து பிறந்த மாபெரும் யூபிலி ஆண்டு என்று கொண்டாட போகிறது. அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் தயாரிப்பு இருக்கிறது. யூபிலி ஆண்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இணைச்சட்ட புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இணைச்சட்டம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன்னுடைய கையை நீ மூடிக்கொள்ளாதே, மாறாக அவனுக்கு உன்னுடைய உள்ளங்கையை என்ன செய்யணும்? நீ தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் என்ன செய்யணுமா? கடன் கொடுக்கணுமா? யாருக்கு கடன் கொடுக்கணுமா? வறியவனுக்கு, சகோதரன் கூட பிறந்தவனுக்கு மட்டும் இல்லை. இந்த விவிலிய பகுதி எங்கிருந்து வருகிறது? இவர்கள் 40 ஆண்டு கால விடுதலை பயணத்தில் வந்து பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தில் போய் செட்டில் ஆக போறாங்க. அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றார், ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நாட்டில், ஊரில், நகரில் உனக்கு தெரிஞ்சு யாராவது தேவையில் இருந்தால், வறிய நிலையில் இருந்தால் அவங்களுக்கு நீ என்ன செய்? உன்னுடைய உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாதே, உன்னுடைய உள்ளங்கையை மூடிக்கொள்ளாதே. அவனுக்கு நீ என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அவனுக்கு கடன் கொடு, தேவைக்கு ஏற்றவாறு கொடு, எவ்வளவு வேண்டுமென்றாலும் நீ என்ன செய்யணும்? அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீ அப்படி கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? 9வது வசனம் வாசிங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, அந்த யூபிலி ஆண்டு, அந்த யூபிலி ஆண்டை தான் 7வது ஆண்டு என்று சொல்லுகிறது. ஒருவேளை உன்னுடைய சகோதரனுக்கு நீ கடன் கொடுக்கிற பொழுது, ஏனெனில் உன் வறிய சகோதரனை வாசிங்க எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை என்றால் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான், அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும். நீ ஒருத்தங்க உன்னிட்ட எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டு, இல்லை உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சிடுன்ட்டு அவனிடமிருந்து உன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாய் என்றால் அவன் போய் கடவுள்கிட்ட முறையிடுவான், வேண்டுவான், ஆண்டவரே நான் இப்படி ஒரு தேவையில் இருக்கேன், இந்த கஷ்டத்தில் இருக்கேன்னு நான் போய் என்ன செஞ்சேன்? கேட்டேன். ஆனால் கல்லஞ்ச என்ன செய்யலை, எனக்கு 1 ரூபா கூட கடன் தரலையே என்று அவன் என்னை நோக்கி முறையிடுவான். அப்படி முறையிட்டால் அது உன் மீது சுமத்தப்படுகிற பாவமாய் மாறி போகும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்ன நான் ஏன் கடன் கொடுக்கணும்? நான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பணக்காரனை பார்த்து ஏசு அறிவிலியேன்னு சொன்னார், அது சரியா? அவன் என்ன தப்புன்னா, அவன் சம்பாதிச்சான், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான், அவனுக்கு மகசூல் கிடைச்சது, அவன் சொத்தை அவன் என்ன செஞ்சான்? பாதுகாத்து வைக்கணும், சேவிங்ஸ் அப்படின்னு வச்சான். அடுத்தவன் சொத்தை அடிச்சு புடுங்கல, அவன் தான் சேர்த்து வைத்தான். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் அறிவிலியே என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அதான் நான் முதல் சொன்னேன், எனக்காக மட்டும் இறைவன் என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. நீங்க பாருங்க, உன்னுடைய சகோதரன் வறிய நிலையில் இருந்தால் போது உதவி செய்யணும். முதல்ல ஒரு கொலை நடந்துச்சு பாருங்க விவிலியத்தில். முதல் கொலை யாரை செஞ்சா? காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு காயின் கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். கடவுள் அவன்கிட்ட கேட்கிறார், என்ன கேட்கிறார்? உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்கிறார். உன் சகோதரன் எங்கே? காயின் என்ன பதில் சொன்னான்? அவனுக்கு என்ன வேலைக்காரனா? அவன் எங்க போறான் எங்க வரான்னு வாட்ச்மேன் மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கேதான் என் வேலையா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய சகோதரன் எங்கே? இவனுக்கு அவனை பார்த்தோன்னே எப்படி தெரியுது? அவனுக்கு நான் வேலைக்காரனா? ஊதாரி மகன் ஓமையில் அந்த மூத்த மகன் இளைய மகன் திரும்பி வந்தோடனே அவன் அப்பாட்ட போய் சொல்லுவான், உன் மகன் என்ன செஞ்சிருக்கான்? திரும்பி வந்திருக்கான் அப்படின்ட்டு நீர் ஆடு மாடு வெட்டி என்ன செஞ்சிருக்க? பிரியாணி போட்டிருக்க. அவன் போய் ஊர் மெஞ்சிட்டு வந்தவன் அவனுக்கு இவ்வளவு செய்யணுமா? உன் மகன் என்ன செஞ்சிருக்கான்? வந்திருக்கான். அப்பந்தான் அந்த தந்தை சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரன் இறந்து போயிருந்தான், மீண்டும் என்ன செய்யிருக்கிறான்? அவன் அப்பா சொல்றா, டே அவன் உன் கூட பிறந்தவன்டா, உன் சகோதரன். ஆனால் இவன் என்ன சொல்றான்? ஓம் அவன் வந்திருக்கான். சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா, ஆமாம் உன் மவளுக்கு மட்டும்தான் நீ என்ன செய்வ? நல்லா செய்வ. இல்லைன்னா உன் மவனுக்கு மட்டும்தான் செய்வ, அண்ணனுக்கு தான் செய்வ, தம்பிக்கு தான் செய்வ. 2 பேருமே அதே வயிற்றில் பிறந்தவங்க தான். ஆனால்
உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்களை சகோதரர்களாய் சகோதரிகளாய் பார்ப்பதில்லை. பங்காளியாக பார்த்துருதான், கடன்காரனாக பார்த்துருதான். ஒரு வரப்புக்கு சண்டை வந்துடுது, கொஞ்சம் ஒரு கோடி 1.5 அடி போடணும், 3 முழம் அப்படி தானே, 3 அடி தானே போடணும். மேலோட்டுக்காரன் 1 அடி, கொஞ்சம் செவர கீழே ஒரு செங்கலை கொத்தனார் வைக்கும்போது கொஞ்சம் கிழக்க தள்ளி கட்டிட்டான், சண்டை வந்துடும். அது எப்படி வரும்? கோர்ட்டுக்கு போய் நிற்பான். வச்சது ஒரு செங்கல் அளவு, ஆனால் கோர்ட்டில் வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் செலவழித்தது 5 கிரவுண்டு எழுதி என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். அப்போ அடுத்தவனுக்கு கூட நான் என்ன செய்வேன், வட்டிக்கு வாங்கி அள்ளி நான் அனாமத்தா செலவழிப்பேன். ஆனால் கூட பிறந்தவனுக்கு ஒரு செங்கல் இடம் கூட என்ன செய்ய மாட்டானா, விட மாட்டேன். எங்கே உருப்படும்? இப்படி தான் இன்னைக்கு சகோதர சகோதரிகள். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு என்ன நான் வேலைக்காரனா நீ சொல்லாத, அவன் உன் சகோதரன். அவனுடைய ரத்தம் எங்கே சிந்தப்பட்டு இருக்கிறதோ அங்கே உனக்கு கணக்கு கேட்கப்படும். கடைசி நீங்க பரலோகத்தில் போய் நின்ன உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து எத்தனை நாள் திருநாள் கொண்டாடினீங்க, வானவெடி போட்டீங்களா அப்படிலாம் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். பசின்னு வந்தவனுக்கு சோறு கொடுத்தியா, தாகம்னு வந்தவனுக்கு தண்ணி கொடுத்தியா, அடுத்த நேரத்துக்கு மாத்து தூணி இல்லைன்னு சொன்னவனுக்கு ஒரு சேலையை தூக்கி கொடுத்தியா, ஆஸ்பத்திரிலையோ ஜெயிலையோ யாருமே இல்லாமல் அனாத மாதிரி கிடக்கமார் அவனை போய் நீ எதையாவது ஒரு நேரம் ஆறுதலாக பார்த்தியா, பார்த்தன்னா என் பக்கத்தில் வந்து உட்காரு, இல்லைன்னா அங்கே ஓடிப்போம். அதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? அதுதான் உனது கடமை. நீங்கள் கடவுளை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு ஜெபம் பண்றீங்கன்னா கடவுள் ஒருவர் தான். அந்த ஒரே கடவுள் உனக்கும் எனக்கும் தந்தை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் யார்தான்? சகோதர சகோதரிகள். நாம் எல்லாம் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தாதான் சகோதரன் சகோதரி அல்ல, ஒரே தந்தையினுடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். அதனால தான் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரன் வறிய நிலையில் இருந்தால் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன் உள்ளங்கையை என்ன செய்யாதே, மூடிக்கொள்ளாதே. தொடர்ந்து 10வது வசனம் வாசிங்க. நீ அவனுக்கு தாராளமாய் கொடு, நீ அவனுக்கு கொடுக்கும் போது உள்ளத்தில் பொறுமாதே. ஐயையோ இவனுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யாத, பொசுன்னு எரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யாத, கொடுக்காத. வைத்தறிச்சலோடு என்ன செய்யாத, கொடுக்காத. தொடர்ந்து, அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். அப்ப அவனுக்கு கொடுத்தா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காத, நீ கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம். சக்கேயு கொடுத்தான், ஆண்டவர் அந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று அவனை ஆசீர்வதித்தார். ரொம்ப கூட்டம் இயேசுநாதருடைய பிரசங்கத்தை கேட்க வந்து நிக்குது. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இயேசுநாதர் சொல்றாரு. அப்போஸ்தலர் இப்படி பேருக்கு எங்க சோறு இருக்கு, ஹோட்டல்ல போய் வாங்கினால் கூட என்ன செய்ய முடியாது, இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது. அவ்வளவு பேர் என்ன செஞ்சிருங்க, அவன் வீட்டில் போய் சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டான், சாப்பிட்டா வழி இடையில போய் மயங்கி விழுதான். நம்மளை பத்தி அதுக்கு கவலை இல்லை. இயேசுநாதர் சொல்கிறார், இல்லை நீங்களே அவர்களுக்கு உணவு. என்கிட்ட ஒன்றும் இல்லையே, ஒரு சின்ன பையன் வச்சிருந்தான், 5 அப்பமும் 2 மீனும், அவன் கொண்டு வந்து கொடுத்தான். இவ்வளவு பேருக்கு எங்க கிடைக்கும், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு இருக்குமா, ஹோட்டல் இருக்குமா, ஹோட்டலில் கொடுக்க துட்டு இருக்குமா, இப்படிலாம் பேசுனவன் மத்தியில் ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து கொடுத்தான். 5 அப்பமும் 2 மீனும். என்னாச்சு? 5000த்திற்கும் அதிகமான மக்கள் உண்டார்கள். 12 கூடைகள் நிறைய மிச்சம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பற்றாக்குறை இல்லை, பகிராக்குறை தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் பற்றாக்குறை இல்லை, பகிராக்குறை. எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் அடுத்தவரிடம் கொடுப்பதற்கு இல்லை. மகாத்மா காந்தி சொல்லுகிறார், ஒரு இரவில் உனது தேவைக்கு அதிகமாக உன்னிடம் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அடுத்தவருக்குரியது. உனக்கு தேவை அதுக்கு இருக்கு, அதுக்கு மேலே நீ வச்சிருக்க அப்படின்னா நீ திருடன். அடுத்தவனை சொத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, திருடி வைத்திருக்கிறாய். எனவே நீ கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உனக்கு இன்னும் அதிகம் கொடுப்பார். அதனால தான் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும். முன்கைன்னா அந்த கை, நீ அடுத்தவனுக்கு இந்த முன்கையை நீட்டி கொடுத்தாதான் முழங்கை என்ன செய்யும். நாம் என்ன செய்கிறோம், அந்த முழங்கை தான் கடவுள்னு வச்சுக்கோங்க. கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நான் ஒருத்தனுக்கு என்ன செய்யறதில்லை, கொடுக்கறதில்லை. ஆண்டவர் ஒரு ஓமை சொல்றாரு, ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் வாங்கினா அரசன் அதை என்ன செஞ்சிட்டார், மன்னிச்சு விட்டுட்டார். இன்னொருத்தன் 100 தெனாரியன் தான் கடன் வாங்கினான், அவனை கழுத்தை பிடிச்சிட்டு கேட்டான். அப்போ ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு மிகவும் தயங்குகிறோம். எனவே கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எப்பொழுது பிறருக்கு கொடுக்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார்.
அட்சய திருதி இப்போ முடிஞ்சதெல்லாம் அட்சய திருதி. தங்கம்லாம் வாங்கினீங்களா? ஒன்று வாங்கலையா? ஏற்கனவே வாங்கின தங்கம் ரொம்ப இருக்கா வீட்டில்? அட்சய திருதியில் என்ன செய்யணும்? தங்கம் வாங்கணும். அட்சய திருதியில் என்ன செய்யணும்? அட்சய திருதினா முதல் என்னது அதான் தெரியலையா? அட்சயம்னா தங்கம் வாங்கினா பெருகுமா? எத்தனை தடவை வாங்கி வீட்டில் போய் எத்தனை கிலோ பெருக்கி வச்சிருக்கீங்களே நீங்கள்? தங்கம் வாங்கினா வீட்டில் பெருகும் அப்படின்னா நகை கடைக்காரன் அன்னைக்கு தங்கத்தை வாங்கி தானே வச்சிருக்கணும். ஏன் உங்களுக்கு விற்கும்? அவன் லாபத்துக்காக சொல்றான். அட்சய திருதி என்பது நீங்கள் தங்கத்தை வாங்கி குமிப்பதற்கான நாள் அல்ல. அது சமணர்களுடைய நிலையில் வந்தது. அட்சதை போடணும்னு சொல்றாங்க. அட்சதைனா என்னது? அரிசி போடாங்களா? ஆமாம். அன்னபூரணி மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் அவன் வனவாசத்தில் இருக்கிறான், பட்டினியில் செத்து பேரக்கூடாது அப்படின்னு 14 வருஷம் பட்டினியில் பேரக்கூடாதுங்கிறதுக்காக அட்சய பாத்திரத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ மணிமேகலை இந்த ஊர் உலகத்தில் யாரெல்லாம் பசி என்று வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த அட்சய பாத்திரத்திலிருந்து என்ன செய்கிறார்? உணவு கொடுக்கிறாள். அடுத்தவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அந்த பாத்திரம் என்ன செய்வதில்லை. அப்போ உங்க வீட்டில் பெருகணும்னா நீங்க என்ன செய்யணும்? வாங்கி வாங்கி உள்ள வச்சா என்ன செய்யாது? பெருகாது. கொடுக்க கொடுக்கத்தான் என்ன செய்யும்? பெருகும். இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊறும். அப்படி போனதா சாக்கடை மாதிரி தான் கிடக்கும். பல வீடுகளில் பீரோலா சேலைகள் சாக்கடை போல கிடக்கிறது. என்னைக்கு எந்த சேலை என்னைக்கு கட்டினோம்னே நம்மளுக்கு என்ன செய்யலை தெரியல. லிஸ்ட் போட்டு 1ஆம் நம்பர்லேருந்து 365 நாள் கட்டினா கூட மிச்சம் சேலை நம்மள்கிட்ட இருக்கு. ஆமாவா இல்லையாம்மா? இப்போ இந்த திருநாள்லாம் வந்தாச்சு அப்படின்னா கொடியேற்றுறதுக்கு நோட்டீஸ் அடித்து சாமியார் கொடுக்கும்போதே நாம் என்ன செஞ்சுருவோம்? ரைட், 10 நாள் நம்மளுக்கு 13 நாளா? 13 நாள் திருவிழா. இது 1ஆவது நாள், இது 2ஆவது நாள், 3ஆவது நாள் அப்படின்னு என்ன செஞ்சுருவோம்? வரிசையாக என்ன செஞ்சுருவோம்? லிஸ்ட்டு போட்டு வைப்போம். ஆமாவா இல்லையா? நாங்கள் என்ன ஒரே அங்கி தானம்மா? நாங்கள் ஒன்றும் லிஸ்ட்டு போட்டு ஒன்றும் வைக்க போகிறதில்ல. வைக்கலையா? 13 நாளுக்கு லிஸ்ட்டு போட்டு சேலை வைக்கமா இல்லையா? ஆமாம். அன்புக்குரியவர்களே, நாம் வசதியாக வளமையோடு வாழ வேண்டும் என்பது நினைப்பது தவறல்ல. நான் என்ன சொல்கிறேன், அட்சதை எப்போ பெருகும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கிற பொழுதுதான் என்ன செய்யும்? பெருகும். அப்போ இன்னைக்கு காலம் எப்படி மாற்றி விட்டது? கொடு கொடு என்பதை விட்டுவிட்டு வாங்கி வாங்கி குமித்து வைத்துக்கொள். அப்போ மனதை அதான் சொன்னேன், இந்த உரத்தில் பற்றாக்குறை என்பது இல்லவே இல்லை. மனங்களில் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் பகிராமல் போய்விட்டோம். விவிலியத்தில் எப்பொழுதெல்லாம் பகிரப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் பலுகி பெருகியது. 5000 பேர் 4000 பேர் அப்படின்னு உணவு எப்பொழுது பலுகியது? அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், அங்கே பலுகி பெருகியது. சேர்த்து சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாம் பாருங்க, புழுத்து போயிடும். சேர்த்து வச்சா என்ன செஞ்சிடும்? புழுத்து போயிடும். அப்படி பைபிளில் புழுத்து போயிருக்கு. இங்கே புழுத்து போயிருக்கு. அப்படி நாளைக்கும் வேணும்னு சேர்த்து வச்ச இடத்துல புழுத்து போயிட்டு. மன்னா விடுதலை பயணத்தில் எனக்கு சோறு வேணும்னு கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு விண்ணகத்திலிருந்து என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். கொடுக்கும் போதே ஒரு ரூல்ஸ் போட்டு தான் கொடுத்தார். இன்னைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் என்ன செஞ்சுக்க. நாம் அப்படித்தானே இயேசுநாதர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்கார், அன்றாட உணவை. ஆனால் எனக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து என்ன செய்யணும் கேட்குறோம். இயேசுநாதர் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் அப்படிதான் கேட்க சொன்னார். இன்னைக்கு மட்டும் மன்னாவை எடுத்து வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆட்க விடுவோமா? சில நேரத்தில் நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படின்னா எனக்கும் எங்கள் பாட்டிக்கும் எங்கள் வீட்டுக்கும் நாளைக்கு காலைக்கும் அப்படின்னு சேர்த்துட்டு அசனச்சோரை சட்டியில் அண்டாவில் குண்டாவில் தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு வைப்போம் பாருங்கள். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அது உண்மையிலே ஊசி போயிடும். அது முதல் நாள் வாங்கி வச்சோம் ஒழுங்காக அன்னைக்கு மட்டும் சாப்பிட்ருந்தாலும் அது ஒழுங்காக இருக்கும். சேர்த்து அண்டாவிலையும் சட்டியிலையும் ஊசி வச்ச அப்புறம் அது மாட்டுக்கு தான் என்ன செய்யணும்? போடணும். இவன் அப்படியே அண்டாவில் சேர்த்து வச்சுட்டான். நாளைக்கு கடவுள் தருவாரோ தரமாட்டாரோன்னு அவக்காய்ச்சல் அள்ளி என்ன செஞ்சுட்டான்? சட்டியில் அள்ளி கொண்டு வச்சான். அடுத்த நாள் காலையில் சட்டியை திறந்து பார்த்தா என்ன இருந்துச்சு? புழுத்து போயிருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்கள் அன்றாட தேவைகளை சந்திப்பார். வானத்து பறவைகளை பார், அது உண்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை. மலர்களை பார், அது உடுத்துவதில்லை. அவற்றையெல்லாம் அழகுற வழிநடத்துகிற ஆண்டவர் இந்த படைப்பிற்கெல்லாம் சிகரமாக படைத்த உன்னை அவர் அழகுபடுத்தாமல் ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? விடவே மாட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய சிந்தனை நமக்கு தருகிற செய்தி, ஆண்டவர் என்னை அறிவிலியே என்று சொல்ல வேண்டுமா, ஆபிரகாமின் மகனே என்று சொல்ல வேண்டுமா? நான் ஆண்டவருக்கே கடன் கொடுக்க முடியும். எப்பொழுது? அடுத்தவருக்கு உதவி செய்கிற பொழுது நான் ஆண்டவருக்கு கடன் கொடுக்க முடியும். நான் பரலோகம் செல்ல முடியும்.
எப்பொழுது தேவையில் இருக்கிற சகோதர சகோதரிக்கு என்னால் முடிந்த அளவு நான் உதவி செய்தால் பரலோக ராஜ்யம் எனக்கு நிச்சயம் உண்டு. அந்த அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த நவநாட்களின் திருப்பலிகள் நமக்கு பயன்படட்டும். அதற்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அருள் வழங்கும் வல்லலே இறைவா, அருள் வழங்கும் வல்லலே இறைவா, நீர் விரும்பி தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர் அந்தோணிசாமி, மற்ற ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அத்தனை பேரையும் உம்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். நீர் விரும்பி தேர்ந்து கொண்ட அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் ஆவியின் வல்லமையும் உடல் ஆன்ம பலத்தையும் தந்து உம் பணியை விரும்பி செய்ய ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொள்ள அருள் தர எம் புனிதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையை நேசிப்பவரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். ஏழைகள் மேல் இரக்கமுள்ளவர்களாக, உண்மையிலே துன்புறும் மக்களுக்கு துணை நிற்பவர்களாக, அவர்களுக்கு நன்மை செய்து குறிப்பாக படிக்க இயலாத சிறு குழந்தைகளின் வாழ்வை வளப்படுத்த நல் முயற்சிகள் உதவிகள் செய்திட எம் பாதுகாவலர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோரே நேசிப்பவரே இறைவா, எம் ஊரில் உள்ள இளைஞர் இளம்பெண்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அவரது வாழ்வை வளமுள்ளதாக்க பெற்றோர் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒத்துழைத்து நன்கு படித்து வேலைக்கு போய் நல்ல எதிர்காலத்தை கைக்கொள்ள இறைவனின் துணையை நாடி தங்களை அர்ப்பணித்து வாழ வரம் தர எம் பாதுகாவலர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பினோரை கைவிடாத தெய்வமே, இந்த ஆண்டு போதுமான மழை இல்லாத காரணத்தால் வறண்டு போன பூமிக்கு போதுமான மழையை பொழிந்து விவசாயம் செழிக்கவும், முதல் போட்டதை உழைப்பின் மிகுதியாய் பெற்றுக்கொள்ள மண்ணையும் மண்ணின் வளத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எம் பாதுகாவலர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளுவேன் என்ற இறைவா, எம் ஊரில் உடல் மன கஷ்டங்களில் இருப்போரை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உடல் நோயை குணப்படுத்தும், மன உளைச்சலில் இருப்போரை பக்குவப்படுத்தி காக்கும் தெய்வம், அரவணைக்கும் தெய்வம் நீர் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உம்மை நாடி வர உமது வல்லமையை பெற்றுக்கொள்ள வரம் தர எம் பாதுகாவலர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிப்பவரே இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் பூக்காரர்களை உம்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மிக தாராளமாக உம்மை அலங்கரிப்பதில் தங்களின் கையளிப்பை தரும் பூக்காரர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உழைப்பிற்கேற்ற பலனை தாரும். அவர்கள் வளர்க்கும் பயிர்களை நோய்கள் அணுகாதவாறு காத்துக்கொள்ளும். குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தருளும். உடல் உள்ள நலத்துடன் வேலைகளை செய்வதற்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமென்று எம் பாதுகாவலர் அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட பங்கு பேரவையை ஆசீர்வதியும். உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து பங்குத்தந்தையோடு ஒத்துழைத்து பங்கு முன்னேற்றத்திற்கு பங்குத்தந்தை கொடுக்கும் பணிகளை திறம்பட ஆற்றவும், உறுதி, ஒற்றுமை, சமாதானத்தை ஏற்படுத்தி அனைவரையும் அரவணைத்து வழிநடத்தக்கூடியவர்களாய் விளங்கிட உம் ஆவியின் வல்லமையால் நிரப்ப வேண்டுமென்று
எம் பாதுகாவலர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்க வந்துள்ள அருள் தந்தை ஜெகன்ராஜா மற்றும் எம் பங்கு தந்தை அவர்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்த நீர் அவர்களோடு என்றும் இருந்து காக்கும்படியாகவும் சோர்வுற்ற நேரங்களில் திடப்படுத்தி அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தவும் போதுமான பாதுகாப்பை தந்து பயணங்களில் துணை நின்று காக்கவும் உடல் உள்ள நலம் தந்து காத்திடவும் வேண்டுமென்று எம் பாதுகாவலர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் வாழ்வின் தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக ஒப்பு கொடுத்தோம். இவை அனைத்தையும் ஆசீர்வாதங்களாக தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டோர் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் இபலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. புனித அந்தோணியாரின் அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து நீர் தந்த அருளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் தாராள மனம் தந்திட வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற பூக்காரர்கள் மற்றும் பங்கு பேரவையினர் அனைவரையும் ஆண்டவரை நீர்தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லா கருத்துக்களையும் நீர்தாமே நிறைவுறச் செய்வீராக. வேண்டி நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர்தாமே கண்ணோக்குவீராக.
உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, பிறருக்கு மனம் இறங்காத கடின உள்ளத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இயேசுவே, நான் உட்கொள்ளும் முது திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். தன்னிடம் இருப்பதை மட்டுமல்ல, தன்னையே நமக்காக தாரை வார்த்த அன்பு தெய்வம். நாமும் பிறருக்கு இறங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு தன்னையே உணவாக தருகிறார். உட்கொள்ள வந்த நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். நாம் உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. வந்து பாருங்கள்.
கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் 10வது நாள் நவநாளை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவிழா நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைந்திருக்கின்றன என்பதனை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எவ்வளவுதான் சிறப்பாக நாம் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை என்பது வித்தியாசமான விதத்திலும் ஒவ்வொரு முறையும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என்பதற்கு அடையாளமாக இந்த நாளில் மாலை நேரத்தில் திடீரென்று மழை, அப்படி எல்லோரும் கோவில் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நமக்கு போதுமான வெளிச்சம் இல்லாததாகவும் மழை காரணமாகவும் பலர் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து கூறி ஜெபித்திருக்கக்கூடியவர் நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை ஜெகன் ராஜா அவர்கள். தந்தை அவர்கள் சேர்ந்தமரம் பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சேர்ந்தமரம் பங்கிலே சேர்ந்தமரம் உட்பட எல்லாமே வரலாற்று சிறப்புமிக்க இடம் என்பதனை நாம் எல்லோரும் அறிவோம். நம்முடைய மறை மாவட்டத்திலே மறைப்பணித்தளம் தொடங்கிய காலத்திலே 2வது மிக முக்கியமான இடமாக சேர்ந்தமரம் மறைப்பணித்தளம் இருந்தது என்பதனை நாம் அறிகிறோம். 1878 அது பங்காக மாறிய காலம். ஆகவே அந்த காலம் தொட்டு ஒரே ஒரு பங்கு தந்தை மட்டுமே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அங்கே பங்கு தந்தையாக பணியாற்றி அவருடைய கல்லறை ஆலயத்திற்கு உள்ளாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நம்முடைய அருட்தந்தை பன்னூர் அவர்களுடைய கல்லறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல அந்த காலத்திலேயே அப்படி வைக்கப்பட்ட நிகழ்வுகள் மறக்க முடியாத நிகழ்வுகளாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலே தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 திருத்தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களாக அமைந்திருக்கிறது. ஒன்று லூர்தன்னை மலைக்கோவில், இன்னொன்று மின்னல் மாதா திருத்தலம். அத்தோடு கூட அங்கு சேர்ந்தமரம் மறைப்பணித்தளமும் ராயப்பர் சின்னப்பர் ஆலயம் என்று சொல்லப்பட்டாலும் குட்டி ரோமாபுரி என்று எப்போதுமே அழைக்கப்படுகிற ஒரு மறைப்பணித்தளமாகும். அந்த பணித்தளத்தில் பணியாற்றுகிற தந்தை அவர்கள் அந்த பணித்தளத்தினுடைய வளர்ச்சிக்காக முன்னெடுத்த பணிகள் ஏராளமாக இருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியாக பல பணிகளை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். ராயப்பர் சின்னப்பருடைய அந்த அருளீக்கம் ரெலிக்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, புனித அந்தோணியாருடைய ரெலிக் அதுபோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மலைக்கோவிலில் புனித பெருநத்தத்தினுடைய ரெலிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தையவர்களுடைய முயற்சியினால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதுபோல் பல பணிகள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படுகிற பணிகள், பள்ளி பணிகள் என்று பல பணிகளை முன்னெடுத்து செல்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்திலே மறையுரை ஆற்றுகிற அருட்தந்தையர்களில் இவரும் மிகச்சிறந்த ஒரு மறையாளர் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய பங்கிற்கு பலமுறை வருகை தந்திருந்தாலும் இந்த நாளில் திருவிழா நாளில் அழைத்த போது மனமுவந்து வருகை தந்து இந்த மழைக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மிகச்சிறப்பாக எடுத்து கூறி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். பங்கு பேரவை சார்பாக தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி மகிழப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பித்து கொடுக்கக்கூடியவர்கள் பூக்காரர்கள் மற்றும் பங்கு பேரவையினர். இந்த நவ நாட்களில் ஒவ்வொரு அமைப்புமே மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நாம் அறிவோம். அதே போல் இந்த நாளிலும் பூக்காரர்கள் பங்கு பேரவையினர் அருட்சகோதரி அமலோப்பம் அவர்களுடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக திட்டமிட்டு அனைவரும் ஜெபிப்பதற்கான நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பான பங்கேற்பு செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். இந்த நாளை நாம் சிறப்பிக்கும் பொருட்டு அருட்சகோதரி அமலோற்பம் அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் மிக முக்கியமான நாள். நம்முடைய
நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தி அறிக்கையிடுகிற நாள். நற்கருணை பவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் முதன்முறையாக ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய உள்ளத்தில் பெறவிருக்கிறார்கள். ஆகவே புது நன்மை விழா அல்லது முதல் திருவிருந்து விழா என்று அழைக்கப்படுகிற விழாவானது திருப்பலியிலே நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மழை அதன் பிறகு எப்படி அமையும் என்பதை நாளைய தினம் நாம் ஊரில் கலந்து பேசி அதற்கான அறிவிப்பை செய்வோம். ஆனாலும் கூட நீங்கள் தயார் நிலையில் இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புதுநன்மை பெறுகிற சிறுவர் சிறுமியர். ஆகவே அதற்கு தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில் கலந்து கொள்ளும் பொருட்டு புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர் கூடவே வர வேண்டும். ஆகவே இந்த புதுநன்மை வழங்குகிற அந்த நிகழ்வின் போது பெற்றோரும் கூடவே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறேன். ஆகவே கண்டிப்பாக கலந்து கொள்ள நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போட்டிருக்கக்கூடியவர்கள் மொத்தம் 94 பேர் எழுதியிருக்கிறார்கள். சரியான பதில் 44 பேர் எழுதியிருக்கிறார்கள். முதல் கேள்வி, இந்த 3 அதிர்ஷ்டசாலிகளை தந்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கேள்வியும் பதிலும் சொல்லிவிடுறேன். மாசற்ற வாழ்வு என்பது எப்படிப்பட்ட வாழ்வு? 2 பதிலாக எழுதலாம். ஒன்று கடவுளுக்கு உகந்த வாழ்வு, இன்னொன்று பாவக்கரையற்ற தூய வாழ்வு அல்லது தூய வாழ்வு மட்டுமே எழுதினாலும் போதும். இரண்டாவது கேள்வி, மாசற்ற வாழ்வுக்கு தூய பவுல் தன்னுடைய கடிதம் வழியாக சொல்லுகிற செய்தி என்ன? விவிலிய பகுதி வசனத்தை சொல்லுக. எபேசியர் 1:4, நாம் தூயோராகவும் மாசற்றராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். மூன்றாவது கேள்வி, கடவுளிடம் நாம் செய்யும் போராட்டத்திற்கு பெயர் என்ன? ஒருத்தல் முயற்சி அல்லது ஜெபம், பிடிவாத ஜெபம் என்று கூட சொல்லலாம். நான்காவது கேள்வி, புனிதர்கள் யாரை போன்றவர்கள்? அம்மாவை போன்றவர்கள். ஐந்தாவது கேள்வி, அந்தோணியாரிடம் உள்ள பொற்கிண்ணத்தில் இருப்பது என்ன? இறைமக்களுடைய வேண்டல்கள், ஜெபங்கள், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த 3 அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் பரிசுகளை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தியாபுர அன்பியத்தை சேர்ந்த பிரிஜிட்டா, புனித அந்தோணியார் அன்பியத்தைச் சேர்ந்த எமிலி மானிஷா, அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தைச் சேர்ந்த பிரித்திகா, வந்திருக்காங்களா? வரலன்னா அடுத்த அதிர்ஷ்டசாலை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்கு தான் பரிசு. ஆமாம், இன்னொரு ஆள் எடுங்க. குழந்தைய சன்மியத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி, குழந்தைய சன்மியத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி, ஜெரோம் அப்பா. வாங்க, கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு மறையுரையிலிருந்து தந்தை அவர்கள் மிக அற்புதமான ஒரு செய்தியை வழங்கினார்கள். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுகிறார் என்பதற்கு இந்த மறையுரையிலிருந்து ஒரு 5 கேள்விகள். முதல் கேள்வி, கடன் கொடுக்க தயக்கம் காட்டுவது எதை பாதிக்கிறது? கடன் கொடுக்க தயக்கம் காட்டுவது எதை பாதிக்கிறது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, சுயநலத்தோடு நாம் இருக்கும்போது கடவுளுக்கு வருவதென்ன? சுயநலத்தோடு நாம் இருக்கும்போது கடவுளுக்கு வருவதென்ன? மூன்றாவது கேள்வி, இல்லாதவர்களோடு பகிரும்போது நாம் யார்? இல்லாதவர்களோடு பகிரும்போது நாம் யார்? அடுத்த கேள்வி எளிதான கேள்வி. இயேசு கூறும்
அறிவிலி யார், ஆபிரகாமின் மகன் யார்? இயேசு கூறும் அறிவிலி யார், ஆபிரகாமின் மகன் யார்? இன்றைக்கு இந்த உலகில் இருக்கும் குறை என்ன? இன்றைக்கு இந்த உலகில் இருக்கும் குறை என்ன? இந்த 5 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போடுகிறவர்களுக்கு நாளைய தினம் சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இந்த திருவிழா நாட்களில் என்னை அன்போடு அழைத்த நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். தந்தை அவர்கள் சொன்னார்கள், சேர்ந்தமரம் பங்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மறைப்பணித்தளம். அந்த சேர்ந்தமரம் பங்கில் மலைக்கோயில் புனித லூர்தன்னை திருத்தலத்திற்கு 100 பெருவிழாவை கொண்டாடி மறை மாவட்டத்திலேயே முதல் முறையாக ஒட்டுமொத்த மறை மாவட்டத்தினுடைய மக்களையும் அந்த மலைக்கோயில் திருத்தலத்தில் ஏற வைத்து மிக பிரம்மாண்டமாக மறை மாவட்ட தவக்கால திருப்பயணத்தை நடத்தி அனைத்து ஊர்களிலும் சேர்ந்தமரம் பங்கில் 12 கிளை கிராமங்கள் இருக்கின்றன. 12 கிளை கிராமங்களிலும் தந்தை அவர்கள் ஆற்றியிருக்கிற பணிகள் ஏராளம். எனவே இப்பொழுது நான் பணி செய்கிறேன் என்றால் தந்தை அந்தோணி யாகப்பன் அன்று செய்து தொடங்கி வைத்த பணிகளைத்தான் தொடர்ந்து அடுத்தவர்கள் நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் மறை மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிற இடங்களிலெல்லாம் முத்திரை பதிக்கிற அன்பு அண்ணன் அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் உங்கள் பங்கு தந்தைக்கு உங்கள் அனைவரின் பேரால் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் கனிவான இரக்கச் செயல்களில் வெளிப்படுத்த அருள்தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் கேக் கொடுக்கப்படுகிறது. இந்த சிஸ்டர் 25 ஆண்டுகள் கொண்டாடியவர்கள் அனைவருக்கும் கேக் வழங்குகிறார்கள். ஆகவே யாரும் வீட்டுக்கு போகும் முன்னாடி கேக் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமர்ந்திருப்போம். ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருங்கள். கேக் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடைகள்